ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ எல்லாருமே முழுசாக பாருங்கள். ஏன் எல்லாரும் பார்ட் டைமாக வந்துட்டு ஒர்க் போகலாம் அந்த மாதிரி ஏன் பிளான் பண்ணுறீங்க? பார்ட் டைமாக எல்லாருமே பிஸ்னஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிஸ்னஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஒர்க்கை விட பிஸ்னஸ் எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பீங்க. ஒர்க்கில் வந்து நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணாலுமே அதே ஒரு 10,000 சேலரி இது இப்போ ரீச் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் அந்த 10,000 மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க பிசினஸ்குள்ள போயிட்டு ஒர்க் பண்ணும் போது ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ நீங்க போட்டு ஒர்க் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். சரிங்களா? அதை நீங்க வந்து கரெக்டா வந்து கொண்டுட்டு போகலாம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்கிட்ட நான் பிசினஸ் பண்றதா இருந்தா என்கிட்ட அவ்வளவு அமௌண்ட் இல்லை, நான் எங்க போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறீங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. சரிங்களா? இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. நீங்க ஜாயின் பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஜாயின் பண்றீங்க, பிசினஸை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி பண்றாங்க, சக்சஸ் பண்ணீங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு அவங்கள ஃபாலோ பண்றோம். அவங்க சொல்லி கொடுக்கறத நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? எல்லாரும் என்ன, ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு இது செட் ஆகல, ஆள் சேர்த்தணுமா, எனக்கு இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க, எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில ஆள் சேர்த்தாம இருக்காங்க? எல்லாம் இப்போ ஒரு நெட்வொர்க் வளர்ந்து வருது அப்படின்னா அந்த நெட்வொர்க்ல பல பேர் சேர்ந்திருந்தா மட்டும்தான் அது வந்து பெரிய லெவல்ல வரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஜியோ கம்பெனி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட்ல ஜியோ கம்பெனி வரும்போது யாராவது ஜியோ யூஸ் பண்ணாங்களா? இப்ப எல்லாருமே ஜியோ தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரி இப்போ வந்து பெரிய லெவல்ல இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியில நிறைய ஆள் சேர்ந்துருக்காங்க. அந்த மாதிரி சேர்ந்ததுனாலதான் இப்ப அந்த இண்டஸ்ட்ரி வந்து பெருசா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரிதான் இந்த டைரக்ட் செல்லிங்கும். இதுல நீங்க வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் இது வந்து பெரிய லெவல்ல growth ஆகும். சும்மா நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறது மூலியமாலாம் இது இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது வளராது. சரிங்களா? டைரக்ட் செல்லிங்ல பெஸ்ட் கம்பெனி சூஸ் பண்ணுங்க. டைரக்ட் செல்லிங்ல நிறைய கம்பெனி இருக்கு. நீங்க எந்த கம்பெனி சூஸ் பண்றீங்கிறது தான் இருக்கு. பெஸ்ட் எந்த கம்பெனி கொடுக்குறாங்க அந்த கம்பெனி செலக்ட் பண்ணுங்க. கம்பெனில என்னென்னலாம் எப்படியெல்லாம் வந்து ரன் பண்றாங்க, அது கீழே இருக்க டீம் எப்படி வந்து போயிட்டு இருக்கு, எந்த டீம் பெஸ்டா இருக்கோ அந்த டீமை சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? நானுமே வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை பத்தின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ல கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ.